ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம தேங்காய் பால் மைசூர் பாக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த டம்ளரில் 2 டம்ளர் சர்க்கரை எடுத்துக்கலாம். ரெண்டு டம்ளர் சர்க்கரை எடுத்துட்டோம். இதில் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்குறோம். ஃபஸ்ட்டு பால், தேங்காயில் எடுக்கக்கூடிய ஃபஸ்ட்டு பால், இதை இந்த சர்க்கரை கூட சேர்த்திடலாம். ஒரு 1.5 டம்ளர் பால் நான் சேர்த்திருக்கேன். இந்த டம்ளர்லேயே 2 டம்ளர் கடலை மாவு எடுத்து வச்சுருக்கேன். நம்ம இன்னொரு வானிலையில் இந்த ஃபஸ்ட்டு மெஷர் பண்ணால் அதே டம்ளரில் 2 டம்ளர் தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கலாம். நம்ம இந்த தேங்காய் எண்ணெய் வச்சு தான் நம்ம இன்றைக்கி மைசூர் பாக்கு செய்ய போகிறோம். இந்த எண்ணெய் ஃபஸ்ட்டு சூடு பண்ணிக்கலாம். நமக்கு இந்த சைடு சர்க்கரையும் தேங்காய் பாலும் நல்லா சூடாயிட்ருக்கு. இது பாகு பதத்துக்கு வரணும். அது வரைக்கும் இது வச்சிட்ருக்கட்டும். இந்த சைடு நம்ம எண்ணெயை காய வச்சுருக்குறோம். இந்த தேங்காய் எண்ணெய் நல்லா காஞ்சிடணும். தேங்காய் பால் ஊற்றுனதுனால இப்படி நல்லா பாருங்கள், இப்படி பொங்கி இந்த மாதிரி வந்துட்டுருக்கு. தம்பி இப்போ அதை இப்படி எடுத்தோன்னா நல்லது இருக்கணும். இப்படி ஒட்டணும் கையில், அந்தளவுக்கு இருந்தால் போதும். நம்ம இப்போ கடலை மாவை ஆட் பண்ணிடலாம். கடலை மாவு இப்படியே தூவி விட்டு அடுப்பை சிம்மில் வச்சிடணும். சிம்மில் வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி தூவி விட்டுட்டு கிளறிட்டே இருக்கணும். அப்போ தான் கட்டி விழுகாமல் இருக்கும். கடலை மாவு ஏற்கனவே நான் கட்டியில் இல்லாமல் உடச்சி க்ளீன் பண்ணி நீட்டாக வச்சுருக்கேன். இப்போ அந்த கடலை மாவை நம்ம போட்டாச்சு. இப்போ பாருங்கள், இப்போ நல்லா கிளறிட்டுருக்குறோம். கட்டியெல்லாம் விழுகாது. உங்களுக்கு அப்படியே நீங்கள் கிளற அந்த கட்டியெல்லாம் அப்படியே கரைஞ்சி போயிடும். இது மாதிரி விஸ்கு வச்சு நல்லா அந்த கட்டியெல்லாம் இல்லாமல் நல்லா ஃபஸ்ட்டு கலக்கி விட்டுடுங்க. அதுக்கப்புறம் இந்த கடலை மாவு இந்த அளவுக்கு நல்லா கட்டி இல்லாமல் கிளற வரைக்கும் நமக்கு ஸ்டவ் சிம்மிலையே வச்சிட்ருக்கணும். ஸ்பீடாக வச்சிடாதீங்க, சிம்மிலையே இருக்கட்டும். கட்டியெல்லாம் இல்லாமல் நல்லா ஓரளவு கரைஞ்சிருச்சு. சும்மா சின்ன சின்ன கட்டி தான் இருக்குது. இது நமக்கு இந்த மாவு வேக அந்த கட்டி எல்லாமே கரைஞ்சிரும். இந்த மாதிரி பப்புள்ஸ் மாதிரி வந்துட்டுருக்கு பார்த்தீங்களா? இந்த பப்புள்ஸ் வர டைமில் நம்ம எண்ணெயை கூட ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் ஓரளவுக்கு நல்லா காயணும், நல்லா காஞ்சிடணும். இந்த மாதிரி வரணும். எண்ணெய் ஊற்றினோம்னாலே நமக்கு இந்த மாதிரி வரணும். அந்த பக்குவத்துக்கு நல்லா எண்ணெய் காஞ்சிட்டே இருக்கட்டும். பக்கத்தில் ஒரு வாணலியில் எண்ணெய் காய வச்சுட்டே இருங்க. இப்போ நம்ம ஊற்றி கிளறதுக்கு கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா நல்லா இப்படி பூத்து வரணும். இதுதான் பக்குவமான டைமே. இன்னொரு 5 நிமிஷம் இருக்கட்டும், நம்ம எடுத்து ஊற்றிக்கலாம். பாருங்கள், நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வருது பாருங்கள். இப்படி வடச்சட்டிலேயே ஒட்டாமல் அப்படியே சுருண்டு வருது பார்த்தீங்களா? இதுதான் நமக்கு அந்த பக்குவம். பக்கத்தில் நம்ம எடுத்துக்கலாம். துணி இந்த கரண்டி வச்சு அப்படியே நல்லா மேலே நைஸ் அப்படி தட்டி விட்டுடுங்க. சூப்பராக வந்துருச்சு. நிமிஷம் இருக்கட்டும், நம்ம கட் பண்ணலாம். நம்ம கட் பண்ணியாச்சு. பீஸ் எடுத்து எப்படி வந்திருக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ இது நம்ம தேங்காய் பாலும் தேங்காய் எண்ணெயும் சேர்த்து செஞ்சதுனால இந்த மாதிரி கலர் இந்த கலரில் வந்திருக்குது. ஆனால் டேஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம மற்ற மைசூர் பாவோட இது ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் வந்திருக்குது. சாப்பிட்றதுக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. பார்த்தீங்களா? ஒரு வித்தியாசமான தேங்காய் எண்ணெய் வாசத்தோடு இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக இருக்குது.
நீங்களும் உங்கள் வீட்டில் இதை வந்து செஞ்சு பாருங்கள். தேங்காய்பால் மைசூர் பாக்கு ரெடி ஆயிடுச்சு. நல்லா இந்த தேங்காய் பாலோட ஃப்ளேவரோட அந்த டேஸ்ட்டோட சூப்பராக வந்திருக்குது. நல்லா மெதுன்ட்டு இருக்குது. சாப்பிட்றதுக்குலாம் ரொம்ப சாஃப்டாக இருக்குது. நாக்கில் வச்சா கரைஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்குவத்தில் நமக்கு இந்த மைசூர் பாக்கு வந்திருக்குது. இந்த வித்தியாசமான டேஸ்ட்டு உள்ள இந்த மைசூர் பாக்கை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். நம்மளோட வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.